மிளகாயில வந்து ஒரு ஃபங்கஸ் வளருது. இது புற்றுநோயை உண்டாக்குறது. சிகரெட்டை விட வெகு பவர் படைத்த ஐட்டம் இது. எந்த மிளகா நம்மளை வந்து கேன்சர்ல இருந்து காப்பாத்துதோ, அப்டாமினல் கேன்சர்ல இருந்து, அதே மிளகாய் கேன்சரை உண்டாக்கிரும். அதுல இதை சேர்த்து சாப்பிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இது அஃப்லாடாக்சின் உள்ள மிளகாய், இது நல்ல மிளகாய். செவன்னு கருப்பு கலர்ல இருந்தா நல்ல மிளகாய், மஞ்சள் தட்டி சகப்பு மஞ்சளா இருந்ததுன்னா அது அஃப்லாடாக்சின் உள்ள மிளகாய். இதை நாங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டோம். இது புற்றுநோய் கேரண்டி. அது நல்ல மிளகா, சகப்பா இருக்கு. இதை பாருங்க, ஒரு நாக்பூர் ஆரஞ்சு கலர் வந்துச்சு பாருங்க. இது வந்து பல பேருக்கு வந்து இந்தியாவில தெரியாம செய்யறோம். இது வந்து நல்ல வெத்த மிளகா தான். எப்படி இருக்கு வெத்த மிளகா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பட் இதுல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சில மிளகாய் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பழுப்பட்ட நிறத்துல தெரியும். சில மிளகாய் வந்து தெரியனா உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல தெரியும். மிளகாயில வந்து ஒரு ஃபங்கஸ் வளருது. இந்த ஃபங்கஸ் மிளகாயை உண்ணும் பொழுது ஒரு டாக்ஸினை வெளியிடுது. இதுக்கு பேர் அஃப்லாடாக்சின். தயவுசெய்து எல்லாரும் வந்து கூகுள் பண்ணி பார்க்கணும், அஃப்லாடாக்சின் இன் சில்லி. இது புற்றுநோயை உண்டாக்குறது. சிகரெட்டை விட வெகு பவர் படைத்த ஐட்டம் இது. இந்த அஃப்லாடாக்சினுடைய இந்த மாதிரி மஞ்சளா இருக்கிறது வந்து அஃப்லாடாக்சின் உள்ளது. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது நல்ல மிளகாய். இதில் பார்த்தீங்கன்னா இது அஃப்லாடாக்சின் உள்ள மிளகாய், இது நல்ல மிளகாய். செவன்னு கருப்பு கலர்ல இருந்தா நல்ல மிளகாய், மஞ்சள் தட்டி சகப்பு மஞ்சளா இருந்ததுன்னா அது அஃப்லாடாக்சின் உள்ள மிளகாய். வீட்டில் இந்த மிளகாயை அகற்றி தூக்கி எறிந்து விட்டு இதை மட்டும் அரைத்தால் தான் மிளகாய். இதை சேற்று அரைத்தால் புற்றுநோய் மருந்து. எந்த மிளகா நம்மளை வந்து கேன்சர்ல இருந்து காப்பாத்துதோ, அப்டாமினல் கேன்சர்ல இருந்து, அதே மிளகாய் கேன்சரை உண்டாக்கிரும். அதுல இதை சேர்த்து சாப்பிட்டோம். ஸோ இது தெரியாம தான் நம்ம வீடுகளில் அரைக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டில் அரைக்கிறதே பெட்டர். இந்த எஜுகேஷனே நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் கொடுக்கறது இல்லை சார். மளிகை கடைக்காரனுக்கு தெரியாது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியாது, சயின்டிஸ்டுக்கு தெரியும். ஆனா அது வந்து பொதுமக்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் போய் சேரல. கூகுள்ல இருக்கு, பட் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் தமிழ்நாட்டில் கூகுள் பார்த்துட்டு பண்றது இல்லை. யூடியூப் பாக்குறாங்க ரெசிபிக்கு, ஆனா மிளகால அஃப்லாடாக்சின் இருக்காரு கூகுள் பாக்குறது இல்லையா? நீங்க வீட்டில் சுத்தம்னு நினைச்சு செய்றீங்க, அதுல குப்பை இல்லை, நான் கிளீன் பண்ணிட்டீங்க. ஆனா அதுல கிருமி இருக்கான்னு நீங்க வீட்டுல கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு நீங்க இண்டஸ்ட்ரிக்கு தான் வரணும். நாங்க பிரிச்சு சாம்பிள் எடுத்து லேப்ல கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சயின்டிபிக்கா தான் பண்ண முடியும். இதை மைக்ரோ ஸ்கேல்ல வீட்டுல பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு அஃப்லாடாக்சின் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபாய் ஆயிரும். நீங்க வீட்டுல 1000 ரூபாய் மிளகாய் வாங்கிட்டு 1500 ரூபாய் டெஸ்ட் பண்ணினாக்க பண்ண முடியாது உங்களால. ஸோ வீட்டுல பண்றவங்க, இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்க, மஞ்சள் கலர் இல்ல டார்க் ரெட் இல்லாத கலர் மிளகாய் இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துருங்க. நாங்க இங்க வச்சிருக்கோம் பாருங்க, அது நல்ல மிளகா, சகப்பா இருக்கு. இதை பாருங்க, ஒரு நாக்பூர் ஆரஞ்சு கலர் வந்துருச்சு பாருங்க. அதுல இதெல்லாம் ஒருவேளை நம்ம வந்து இதை நாங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டோம். இது புற்றுநோய் கேரண்டி. இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளாரிட்டி அது இருக்கு. இதுல உள்ள கலரும் இதுல உள்ள கலரும் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. இதை கிளிக்கு கூட கொடுக்க கூடாது. கிளிக்கு கூட கொடுக்க கூடாது விஷம். இது நீங்க சொல்லும்போதே ஆச்சரியம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நாங்க எங்க மிளகாய் ஒன்று கவனிச்சிங்களா? என்ன காம்பே இருக்காது பாருங்க. ஆமா, எஸ். மிளகாய் என்பது அந்த பழம் காய்ந்தது, ஒரு பச்சை கலர் பழம் காய்ந்து வருவது மிளகாய். அதை காம்போட போடுறது காம்பினால் வரக்கூடிய சம்பாதியத்துக்காக தான். நாங்கள் காம்பு எடுத்துருவோம். இப்போ நாங்கள் எங்கள் பிரியாணி எடுத்தீங்கன்னாக்க ஒரு காம்பு கூட இருக்காது, எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருவாங்க. இப்போ இதில் இவங்களோட குப்பை பார்த்தீங்கன்னா காம்பு காம்பாக இருக்கும். இதுக்கு பேர் ஜாதி பத்திரி. நுங்கு மாதிரி ஒரு பழம் இருக்கும், அது கீழே தரையில் விழும், விழுந்ததும் புலந்துரும். அதுக்குள்ள ஒரு விதை இருக்கும், அந்த விதைக்கு மேலே இது இருக்கும். இது ஜாதி பத்திரி, அது ஜாதிக்கா. இந்த ஜாதி பத்திரியில் வந்து அருமையான கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால்